கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட ஒரு வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார். ஏசாயா 51:16 நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆம், தேவன் இந்த வார்த்தையின் மூலம் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இன்றைக்கு இடைப்படுகிறார். தேவன் நம் மேல் வைத்த அன்பை இந்த வார்த்தையின் மூலம் நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம். சியோனுக்காக அவர் வானத்தை நிலைப்படுத்துகிறாராம், பூமியை அஸ்திபாரப்படுத்துகிறாராம். சியோனை பார்த்து நீ என் ஜனமென்று சொல்கிறதாக நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இதே தேவன் அவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருந்தோம்னா நமக்கு எதை குறித்து நம்ம வாழ்க்கையில் நம்ம கலங்க மாட்டோம். இதே வார்த்தை ஏசாயா 44:1-2 பார்க்கிறோம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு இடைப்படுகிறார். அப்போ அவர் சொல்றாரு, உன்னை உண்டாக்குனதுன்னா, தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்குனதுன்னா உனக்கு துணை செய்கிற கர்த்தருமாய் நான் இருக்கிறேன். அதனால என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிற இந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்ததா அதே அதிகாரம் 21 பார்க்கிறோம். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறார். இன்றைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை எப்படியாவது நிறைவேற்றணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம். ஆனால் நம்ம பரம தகப்பன், எதையும் செய்யும் வல்லமை மிக்க, ஆற்றல் மிக்க ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். தன்னுடைய நேச குமாரனையே நமக்காக கொடுத்திருப்பார் என்றால் அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருப்பார். இன்றைக்கு அவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார், என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. இன்றைக்கு அவருடைய வார்த்தையை இன்றைக்கு நம்ம வாயில வைக்கிறாராம். நிறைய நேரங்கள்ல இன்றைக்கு கூட நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம், நான் என்ன பேச போறேன், எப்படி பேச போறேன், இந்த சூழ்நிலையை நான் எப்படி சமாளிக்க போறேன், என் வார்த்தைக்கு மதிப்பு உண்டா, என் வார்த்தைக்கு அங்க ஒரு அற்புதம் நடக்குமான்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். அவருடைய வார்த்தையை உங்க வாயில வைத்து அவருடைய கரத்தின் நிழலினால் உங்களை மறைக்கிறாராம். அதனால நீங்க எந்த விதமான தீங்குக்கும் பொல்லாப்புக்கோ எந்த மனிதர்களுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வார்த்தையை உங்க வாயில அருளி அவருடைய கரத்தின் நிழலினால உங்களை மறைக்கிறார். மேலும் அவர் சொல்றாரு, அவர் நமக்கு துணை செய்கிறாராம். அவரால் நம்ம மறக்கப்படுவதில்லைன்னா ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய நினைவிலேயே நம்ம இருக்கிறபடியினால நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் என்பதுதான் சத்தியம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரே, எங்களை நீர் அப்பா மறைத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மறைத்து அப்பா உம்முடைய வார்த்தை எங்க வாயில நீர் அருளி இருக்கிறபடினால நாங்க என்ன பேசுறோமோ அது நடக்கும். ஏன்னா உங்க வார்த்தை, நீங்க பேசின வார்த்தை சர்வ சிருஷ்டியையும் உம்முடைய வார்த்தை தான் அப்பா சிருஷ்டித்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவ்வளோ வல்லமை நிறைந்த வார்த்தைகளை இன்றைக்கு எங்க வாயில வைத்திருக்கிறதுனால நாங்க என்ன பேசுறோமோ அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கிறதற்காக, கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை நீர் உம்முடைய ஜனமென்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சொந்த ஜனமாக, சொந்த பிள்ளைகளாக இன்றைக்கு நாங்கள் இருக்கிறபடியினால நாங்கள் ஒன்றுக்கும் கலங்க தேவையில்லை. நீங்க சொன்னீங்க, பைஷூரனே பயப்படாதே என்று சொன்னீங்கப்பா. அப்பா, நாங்கள் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா என் தகப்பன் எங்களை மூடி மறைத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாயிலை அருளி செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.